நீங்க சிந்திச்சு பாருங்க. 2021க்கு முந்தி மக்களுக்கு விலைவாசி எப்படி இருந்தது, சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது, நாட்டு நிலவரம் எப்படி இருந்தது எண்ணி பாருங்க. 2021 2026 வரை 2025 வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு துறை வாரியாக எண்ணி பாருங்க. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு திறமையற்ற நிர்வாகம் இருக்கின்ற காலத்துல மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அரசாங்கம் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்கள் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது, அதற்கு என்ன வழிமுறை, அதை கண்டறிந்து உரிய முறையில் செயல்பட்டால் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும். திமுக அப்படி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் அரசாங்கமா பாக்குறாங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆக அண்ணா திமுக திமுக உள்ள வேறுபாடு இதுதான்.